கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக எச்சரிக்கையாக இருக்கிறதை குறித்து, யாருக்கு எதற்காக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நாளை நாங்கள் பார்க்க போற காரியம், ஒருவரும் எங்களை வஞ்சியாதபடிக்கு நாம் எச்சரிக்கை அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு, அநேகர் ஏமாற்றப்பட்டு, அநேகர் தவறான பாதையில் போறதையும், அநேகர் தவறி விழுகிறதே நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்திய 24வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் அழகா சொன்ன ஒரு காரியம் தான். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏண்டா, வஞ்சிக்கிறவன் எங்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் பொய்யாய் நயவசனிப்பான பேச்சால் கவர்ந்து கொள்ளும் விதத்துல எங்களை ஏமாற்றி வஞ்சிக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா 24வது வசனத்தில் அங்கே சொல்லுகிறார் திரும்பவும், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக நான் இதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்திருக்கிறார். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி பலத்த அடையாளங்களை அற்புதங்களையும் செய்வார்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் கிறிஸ்துவின் வார்த்தைக்காக ஒரு இடத்துக்கு போறதில்லை, அற்புதங்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் அநேகர் அற்புதங்களுக்காக இன்றைக்கு இந்த சபையிலிருந்து அந்த சபை, அந்த சபையிலிருந்து அந்த சபை மாறிக்கொண்டிருக்க காரணம் என்னன்னு சொன்னா, அற்புதங்களுக்காக. பிரியமானவர்களை, வஞ்சிக்கப்படாதீர்கள். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசம், கிறிஸ்து இயேசுவின் உள்ள அந்த வைராக்கியம், அவருடைய வார்த்தையின் வல்லமையில நம்ம கட்டப்பட வேண்டும். நம்ம வார்த்தைக்காக அங்குமிங்கும் ஓடுகிறவர்களாக அல்ல. இன்றைக்கு அற்புதங்களை, அடையாளங்களை நாங்கள் தேடி ஓடுகிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலையில நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆதாமையும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்த அருமையான வாழ்க்கையை அவர்கள் இழந்தார்கள். வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்தார். அழகான ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவரோடு தேவனோடு உறவாடுகிற சிலாக்கியத்தை வைத்திருந்தார். இந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் ஒரு சின்ன பழத்துக்காக அங்கே வஞ்சிக்கப்பட்டார்கள், ஏமாற்றப்பட்டார்கள். தேவர்களை போல் ஆவீர்கள் என்று சொன்ன உடனே அங்கே இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் 2 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 3ஆம் வசனம், எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகி பாவ மனுஷன் வெளிப்பட்டார் ஒழிய அந்த நாள் வராது. இன்றைக்கு சொல்ல, கேட்டின் மகன் இன்றைக்கு வருவதற்கு முதலாக இன்றைக்கு அநேகர் மோசம் போக்கப்படுகிறார். அநேகர் விழத்தல விசுவாச துரோகம் ஏற்பட நிறைய வாய்ப்பு உள்ளதுனால ஆண்டவராய் இயேசு முன்னதாகவே எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையில நாம் நிற்கணும். வார்த்தையை நம்ம நல்லா தியானித்து வார்த்தையில நாங்கள் நிற்கும் பொழுது இந்த மோசம் போக்குற, வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை தப்பித்துக் கொள்ளலாம். ஆகவே எந்த சூழ்நிலையில் நம்மளை மோசம் போக்க விடாதபடிக்கு, சூழ்நிலைகளை பார்த்து நாம தீர்மானங்கள் எடுக்காதபடி வார்த்தையில நாம் நிலைத்திருப்போம். வஞ்சிக்கப்படாதபடி நம்ம இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஊழியக்காரர்களுக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிற சூழ்நிலை, பணத்துக்காகவும் பதவிகளுக்காகவும் வேறு இந்த சலுகைகளுக்காக நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக வைராக்கியம் அனுப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எவரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசுகளை வஞ்சிப்பான். ஆகவே அந்த வஞ்சனைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம், அதில் நிலைத்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு நடத்துவார். God bless you all.